வெல்கம் டு தமிழ் இந்தியா. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழ் உள்ள ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நடந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். நான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கமல் சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஒரு வாரமாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் டிவியில் பார்த்துடுறாரு. பார்த்து முடித்ததுக்கப்புறம் டீமில் இருக்க எல்லாரையும் சோஃபாவில் உட்கார வச்சு அவரோட கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு சக்தி கிட்டேருந்து ஆரம்பிக்கிறாரு. சக்தி என்ன நடந்துச்சு அப்படிங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாரு. சக்தி உடனே ஓவியா யாரையும் மதிக்கிறது இல்லை, எல்லாரையும் கோவப்படுத்திகிட்டே இருக்காங்க. பேசுகிறதே மற்றவங்க கோவப்படுற மாதிரி ஒரு ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை முன்வைக்கிறாரு. மற்றவங்க எல்லாரும் இதவே சொல்கிறாங்க. பட் ஓவியா நான் அப்படி எதுவும் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் கமல் சார் எல்லாத்துக்கிட்டேயும் பேசிட்டு எது நியாயம் எது தப்பு அப்படிங்கிறத பேசி அந்த பஞ்சாயத்தை முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜூலி ஓவியா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காயத்ரி நமிதா எதுக்கு பாட்டு பாடி ஓவியாவை கடுப்பேற்றணும், ஓவியா அதுக்கு வெளியே போனாங்க அப்படிங்கிறத எல்லாம் பேசுகிறாங்க. பேசி முடித்ததுக்கப்புறம் அந்த சண்டை ஓவியா ஜூலி இப்படி நிற்கிது. இதில் யார் மேலே தப்பு இருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறாங்க. எல்லாருமே ஜூலிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஓவியாவை அப்போஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் கமல் சார் நான் அப்படி முடிவெடுத்துட முடியாது, உங்களுக்காக ஒரு குறும்படத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓவியா தைரியமாக ஷுவர் சார் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குறும்படத்தை போடுறாங்க. அதில் ஓவியா ஜூலிக்கு சப்போர்ட் பண்ணுறதும், ஜூலி ஓவியா போனதுக்கப்புறம் ட்ராமா பண்ணுறதும், டபுள் கேம் ஆடுறதும் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. டீமில் இருக்க அனைவரையும் இந்த சம்பவம் அதிர்ச்சிக்குள்ளாகுது. ஏன்னா ஜூலியோட பேச்சை கேட்டுட்டு தான் அவங்க எல்லாருமே ஓவியாவை அப்போஸ் பண்ணினாங்க. இப்போ அவங்க பண்ணினதெல்லாம் தப்பு அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஜூலி இதுக்கப்புறமா திருந்தினாங்களான்னு பார்த்தா இல்லை. பிரேக் டைமில் மறுபடியும் அல்லது ட்ராமா பண்ணுறாங்க. என்னை மென்டல்னு சொல்லிட்டாங்கக்கா, நான் இந்த காசு வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் வீட்டுக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ட்ராமா பண்ணுறாங்க. இது எங்கே போய் முடியும்னு தெரில. இனி வரும் எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இன்றைக்கி இவ்வளோ தான் நடந்துச்சு. நாளைக்கு யார் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத நாளைக்கு நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி.